டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் பிரைம் உடைய போன எபிசோட்ல இது சோலஸ் பிரைமோட ஆயுதம். உன்னை உயிரோட விட்டது என்னோட பெரிய தப்பு. நீ என்ன யோசிக்க வச்சிடாத. சைபர்ட்ரானுக்கு போற ஸ்பேஸ் பிரிட்ஜை உருவாக்குங்க. இத சுத்தி 2 திருப்பி அடிச்சா அவ்வளவுதான். இப்ப கிரவுண்ட் பிரிட்ஜ் இல்ல, இது ஸ்பேஸ் பிரிட்ஜ். ஒமேகா லாக் சைபர்ட்ரான தான் இருக்குன்னு மெகாட்ரான் கண்டுபிடிச்சிட்டான். மெகாட்ரானை தடுத்து நிறுத்தி ஆகணும், என்னாலும் சரி. ஆட்டோபாட்ஸ் ஒமேகா கீயை கைப்பற்றிட்டாங்க. ஒமேகா லாக்க நாங்க கண்டுபிடிச்சாச்சு. ஆட்டோபாட்ஸ், மரியாதையா அந்த சாவிகளை என்கிட்ட கொடுத்துருங்க. ஒருவேளை நாங்க முடியாதுன்னு சொன்னா இவங்க ஒரு நொடியில் அழியறத நாம எல்லாரும் ஒன்னா பார்க்கலாம். சைபர்ட்ரானோட ஃபர்ஸ்ட் ட்ரிப்ல இப்படிலாம் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. ஸ்டார் ஸ்கிரீன் ஜாக், இது நீ வெளியில வந்து விளையாடுற நேரம். என்ன வேலை பண்ண? என்னுடைய கிரகத்துக்காக ஆட்டோபாட் சாக்ரிஃபைஸ் பண்ணவும் தயாரா இருந்தாங்க. அவங்களுக்காக நானும் அதை செய்வேன். நானும் தான். அதை நீ நல்லா புரிஞ்சுக்கோ. இவங்க பேச்ச நாம மதிக்கணும்னு நினைக்கிறேன். சைபர்ட்ரான்ஸ்க்காக நான் எடுத்த முடிவுல ஆட்டோபாட்ஸ் அழிஞ்சிருவாங்கன்னா பரவாயில்ல, ஒரு கை பாத்துடுறேன். ஆனா மனிதர்களுக்கு ஒரு சின்ன கீறல் கூட ஏற்படுறதுக்கு நான் விட மாட்டேன். சரி, உங்க விருப்பப்படி ஒமேகா கீஸ கொடுத்துடுங்க. ஒவ்வொருத்தரா வந்து தாங்க. முதல்ல நீ வா பிக் பாய். என்கிட்ட பொண்ணை ஒப்படைக்கலன்னா இதை சாப்பிட வச்சிருவேன். இந்தா கூட்டிட்டு போ. இதுக்கெல்லாம் நீங்க அனுபவிப்பீங்க. மனிதர்கள் நம்மோட தலைமை பதவிக்கு முக்கியம்னா இவங்களுக்கு பதிலா ஒமேகா கீஸ கொடுக்கிறது நியாயம்தான். ஏமாத்திர வேலை வச்சுக்காதீங்க. கீஸ முதல்ல கொடுங்க. ஓ, ஆப்டிமஸ்,
வெற்றிகரமா முடிஞ்சதா? ராச்சர்ட், நான் ஜூன் டாபி பேசுறேன். எப்படி இருக்க? பிஸியா இருக்கேன் மிஸ் டார்பி. ஆட்டோபாட்ஸ் கிட்ட இருந்து ஒரு முக்கியமான நியூஸ் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓ, ஜாக் உங்களோட இருக்கானா? இல்ல, ஏன்? நாள் முழுக்க நான் அவனை பார்க்கல. என் காலையும் அவன் எடுக்க மாட்டேங்கிறான். ஜாக் என்ன காண்டாக்ட் பண்ணா கண்டிப்பா உங்களை காண்டாக்ட் பண்ண சொல்றேன். சரி, என்ன மன்னிச்சிடுங்க. போனை நான் ஃப்ரீயா வைக்கணும். ராச்சர்ட், ஹலோ. சைபர்ட்ரானோட ஒரு புது காலம் ஆரம்பிக்கிறதை எல்லாரும் பார்க்க போறீங்க. நம்மோட லட்சியம் நிறைவேறும் வரை நம்மோட ஆட்டம் தொடரட்டும். அட்டகாசமான ஆல்ஸ்பார்க். இன்ஸ்டன்ட்டா உருவாக்கி முடிச்சிட்டாங்க. ஷைனி, உனக்கு என்ன வேணுமோ அது கிடைச்சிருச்சு மெகாட்ரான். ஆனா இந்த யுத்தம் ஆட்டோபாட்ஸுக்கும் டெசப்டிகான்ஸுக்கும் மட்டும்தான். இந்த மனிதர்களை பூமிக்கு அனுப்ப எனக்கு அனுமதி கொடு. ஓ, நான் அதை அனுமதிக்க முடியாது. அவங்க இங்கதான் இருக்கணும். ஸ்பேஸ் பிரிட்ஜ லாக் பண்ணியாச்சுல்ல? உங்க உத்தரவுப்படியே செஞ்சாச்சு லார்ட் மெகாட்ரான். பிரமாதம். 2 உலகத்தை ஆட்சி புரிய முடியுங்கிறப்ப எதுக்கு ஒரு உலகத்தை மட்டும் ஆட்சி புரியணும்? ஹாய், நான் தான் ஜாக். என்னால இப்ப பதில் சொல்ல முடியாது, ஏன்னா நான் ஒரு முக்கியமான வேலையில இருக்கேன். ஆப்டிமஸ் கேக்குதா? ஏதோ ஒரு எனர்ஜி ஸ்பைக்கால என்னோட சிஸ்டம் கிராஷ் ஆகிட்டே இருக்கு. ஒமேகா லாக ஆக்டிவேட் பண்றதுனால விளைவுகள் தான் இதுன்னு சொல்லுங்க. ஒமேகா லாக்கால சைபர்ட்ரானை புதுப்பிக்க முடியும்னா பூமிக்கும் அது முடியும். கரெக்டா? இல்ல, புது மேட்ரிக்ஸுக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய கிரகத்தையே மாத்தி விட்டுடும். இதுல அப்பாவி மக்கள் நிறைய பேர் அழிஞ்சு போயிடுவாங்க. என்ன ஒரு பிரம்மாண்டமான பவர்! என்னோட புது டொமைனுக்கு நான் என்ன பேர் வைக்கிறது? நியூ கேயான் இல்லனா அடிம பூமின்னு வைக்கலாமா? வேண்டாம். எங்க கிரகத்தை விட்டுடு. ஆப்டிமஸ், நான் பேசுறது கேக்குதா? ராச்சர்ட், ப்ளீஸ் ஸ்பேஸ் பிரிட்ஜை ஓபன் பண்ணு.
உன்னை மறுபடியும் வரவேற்ற ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணு போல. போய் உன் மாஸ்டர் ரிட்டர்ன் பண்ணு. அவருக்கு மருத்துவ உதவி தேவைப்படுது. பிரைம், சைபர்ட்ரான சாம்பலாக்குனதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். அவங்களால தப்பிக்க முடியும், ஆனா மறுபடியும் சொந்த வீட்டுக்கு வர முடியாது. பசங்க, என்னாச்சு? யாராவது ஏதாவது சொல்லுங்க. ஆப்டிமஸ் ஒமேகா லாக்க அழிச்சிட்டாரு. என்ன? நீங்க அத எது தேவையோ அதைத்தான் நான் பண்ணேன். மறுபடியும் ஒரு பெரிய யுத்தத்துக்கு நம்ம கிட்ட நேரமே இல்ல. அது மட்டும் இல்லாம பூமிக்கு ஆபத்து ஏற்படப்பட முடியாது. அப்படின்னா இந்த பிரபஞ்சத்திலேயே நம்மளோட கிரகத்தை உருவாக்கக்கூடிய ஒரு டிவைஸை நீங்க மொத்தமா அழிச்சிட்டீங்களா? எப்படி? ஆப்டிமஸ், நமக்கு அது ரொம்ப தேவை. நீ அங்க இல்ல. யுத்த காலத்துல யோசிச்சுலாம் முடிவெடுக்க முடியாது. கண்டிப்பா நீங்க யோசிச்சு முடிவு எடுத்திருக்கணும். வேற ஏதாவது ஒரு வழியை யோசிச்சு இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா வேற வழி இல்ல ராச்சட். மெகட்ரான் ஒமேகா லாக வச்சு பூமி அழிக்கணும்னு முயற்சி பண்றான். ஆப்டிமஸ் எங்க கிரகத்தை காப்பாத்திட்டாரு. இப்ப எங்க கிரகத்துக்கு நாங்க என்ன பண்றது? எங்களோட போராட்டங்கள்லாம் இழந்த எனர்ஜான்ஸ், நாங்க செஞ்ச தியாகங்கள் எல்லாமே வீணா போயிடுச்சா? சரியோ தப்போ நடந்தது நடந்து போச்சு. ஆனா இந்த உலகத்துல நம்மளுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்கு. ஜாக்மிக்கோ ரேஃப் இப்படி பண்ணும்போது கான்ஸ் ரூல்ஸ மாத்திட்டாங்க. பிரைம், பென்டகன் டிஸ்கோனுக்கு போகணும்னு முடிவு எடுத்திருக்கு. என்னதான் நடக்குதுன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். நீங்க இப்போ என்ன சொல்ல வரீங்க ஏஜென்ட் ஃபவுலர்? நீயே வெளியே போய் பாத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராட்சட், குழந்தைகளை பாத்துக்கோ. மெகட்ரான் தன்னுடைய முதல் கட்ட வேலைகளை இப்போ வெற்றிகரமா ஆரம்பிச்சுட்டான். தன்னுடைய கோட்டையை கட்ட ஆரம்பிச்சுட்டான். அதுவும் ஜாஸ்பர் நெவர்டால. எனக்கு ஒன்றும் புரியல. நான் தான் ஏற்கனவே இந்த ஊரை காலி பண்ணி வச்சிருக்கேன்ல, எதுக்கு இங்க? ஏன்னா டெசெப்டிகான்ஸ் எங்களுடைய பேஸோடைய லொகேஷனை இப்போ கண்டுபிடிச்சிட்டாங்க. சைபர்ட்ரான உருவாக்க இருந்த எல்லா வாய்ப்பும் தொலைஞ்சது. அதுவும் அதை தொலைச்சது ஆப்டிமஸ் பிரைம். ஆனா எங்களோட இந்த புது கோட்டையிலிருந்து இந்த உலகத்தை கட்டுப்படுத்துறது எங்களோடது. டிசெப்டிகான்ஸ், படையோட முன்னேறி வாங்க. இத சொல்ல மாட்டாருன்னு நினைச்சேன். வாங்க என் படை வீரர்களே, அட்டாக் பண்ணுங்க. அட்டாக்! ஆட்டோபாட்ஸ், பேஸுக்கு போங்க. நீங்களா இங்க என்ன பண்றீங்க? என் வேலையை தான் நான் பண்றேன்.
வெளியில என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? டெசெப்டிகான்ஸ் ஜாஸ்பரை கைப்பற்றிட்டாங்க. ஃபவுலருக்கு அவங்கள கட்டுப்படுத்த முடியும்னு தோணுது. ஸ்பெஷல் ஏஜென்ட் ஃபவுலர் ஃபார் ஏர் டிஃபென்ஸ் கம் இன். எனக்கு உடனே போர்ப்பட தேவை. ஏர் டிஃபென்ஸ் கம் ஆன். ஒரே கல்லுல 3 மாங்கா. பிரைம் ஏர் டிஃபென்ஸ் படைகள் இப்பதான் வந்திருக்கு. இங்க பாருங்க ஏஜென்ட் ஃபவுலர், உங்க மிலிட்டரினால இது எதையோ பிரைமோட மொத்த வேலையும் செய்ய விட்டுருவேன்னு நினைச்சீங்களா? இது ஜாக்கி. வீல் ஜாக்கா? ஆனா நீ எப்படி? ஒரு விசித்திரமான எனர்ஜி சிக்னல் எனக்கு கிடைச்சது. நான் வந்ததுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்ல இங்க என்னெல்லாமோ நடக்குதா? சரி, நாம எல்லாரும் இன்னும் ஒரே டீம் தான் டாக். எப்பவும் ஒன்னா தான் இருப்போம். ராட்சட், இங்க இருக்கிற எல்லாரையும் வெளியில கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணு. நாம நம்ம பேச விட்டுட்டு போக போறோமா? பேஸுடைய கதை முடிஞ்சு போச்சு. வீல் ஜாக்னாலையும் ஏஜென்ட் ஃபவுலர்னாலையும் நாம தப்பிக்கிறதுக்கு நேரத்தை தான் கொடுக்க முடியும். பம்பிள் பி, ராஃபயல், நீங்க முதல்ல கிளம்புங்க. எதுக்கு பிரிக்கிறீங்க? நம்ம ஒன்னா இருக்கிறது நல்லது இல்ல. எல்லாரும் ஒற்றுமையா இருக்கிறது தான் நல்லது. பிரிஞ்சு போனா தான் அவங்க கிட்ட நம்ம மாட்டிக்க மாட்டோம். அப்பதான் நம்ம ஒண்ணு சேர்ந்து பெரிய லெவல்ல அட்டாக் பண்ண முடியும். உயிரோட இருக்கிறது மட்டும்தான் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இவங்க என்ன தாக்குற நாள் இருக்கே, அந்த நாள் நம்ம கிட்ட அதிக நேரம் இல்ல. ஜூன் தொலைஞ்ச. ஒருத்தனை நான் எப்படி தாக்குனேங்கிறத இப்ப பாருங்க. நீங்க எப்படி? டெசெப்டிகான்ஸ் ஃபாலோ பண்ண முடியாத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். இதெல்லாம் இப்படி முடியும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் கூட இதை எதிர்பார்க்கவே இல்லை நண்பா.
ஓ இந்த இடம் தானே? இந்த இடமா இருந்தது. நாம ஒத்துமையா இருந்தா அவங்க பிரிஞ்சு நாசமாவாங்க.